Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். யோவேல் 3:10. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the weak say, I am strong. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோமிற்கு கீழே, எகிப்தியருக்கு கீழே, மற்ற ஜாதியாருக்கு கீழே தேவனாகிய கர்த்தர் சபையை, இஸ்ரவேல் சபையை அடிமையாக ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்னு சொன்னா, விளக்குத்திரி ஏற்றப்பட வேண்டிய நேரத்தில் விளக்குத்திரி எரியல, தூபம் காட்ட வேண்டிய நேரத்தில் தூபம் எழும்பல, தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய நேரத்தில் பலி செலுத்தப்படல, பண்டிகைகள் ஆசரிக்கப்பட வேண்டிய விதத்தில் பண்டிகைகள் ஆசரிக்கப்பட வேண்டியதில்லை. ஆகையால் சத்துருவுக்கு, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு யாரெல்லாம் இவர்களை குறித்ததான ஒரு திகில், பயம் இருந்ததோ அவர்களிடத்தில் பயம் இல்லாமல் இவர்களை சிறையாக்கி, இவர்களை கொள்ளையாகி, தேவனுடைய வாசஸ்தலத்தையே அவர்கள் கொள்ளையடித்து அங்கிருந்த பரிசுத்த பலிமுட்டுகளை, பொற்பாத்திரங்களை, வெள்ளி பாத்திரங்களை கொண்டு போய் தங்களுடைய கோவில்களை விக்கிரகத்துக்கு முன்பாக படைக்கத்தக்கதாக அவர்களை காத்த விழல் அவர்களை விட்டு போய்விட்டது. ஆகையால் புறஜாதிகள் கர்த்தருடைய ஜனங்களை எவ்வளவு அவர்களை சிறைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவர்களை சிறுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவர்களை அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் அவர்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் யோவேல் எழும்பின நாட்களிலே கர்த்தர் அங்காங்கே சிறைப்பட்டு போன தமது ஜனங்களுக்கு நேராக தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். பலவீனன் எவனும் இன்றைக்கு பலவான் என்று சொல்வானாக. ஏனென்றால் கர்த்தர் யுத்தத்திலே உங்களை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்போ ராஜா வந்தானோ அப்பந்தான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு யுத்தத்திற்காக பழகணும்னு ஒரு விதி வந்ததே அன்றி, ராஜா உருவாவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டியதே இல்லை. கர்த்தரும் கர்த்தருடைய சேனையும் இறங்கி வந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு அவர்கள் தேவனுடைய ஜனத்திற்கு முன்பாக நடந்து போவது. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். ஆகையால் இப்பொழுதும் பழைய நிலைமைக்கு, ஆதி நிலைமைக்கு சபையை கொண்டு போகும்படிக்கு நீங்கள் இன்னைக்கு நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். யுத்தம் பண்ணவும் தெரியாது. எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் இஸ்ரவேல் புத்திரர்களை ராஜாக்களோடும் தேசங்களோடு கர்த்தர் கொண்டு போகாமல் வனாந்தரத்தை வழியாக கொண்டு போனார்னு சொன்னோம்னா 400 வருஷம் ஆச்சு. 4 தலைமுறை போயிடுச்சு. முன்னாடி செய்த யுத்த பழக்கம் போயிடுச்சு. யுத்தம் பண்ண மறந்தாச்சு, யுக்திகள் மறந்தாச்சு, பாஷைகள் மறந்துருச்சு. நிறைய பேர் எகிப்தி பாஷை தான் பேசிட்டு இருக்கிறான். இப்ப நிறைய பேருக்கு தமிழ் தெரியல. எல்லாரும் தமிழ் தெரியாம இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு சொந்த பாஷை மறந்தாச்சு, அவங்களுடைய ஹீப்ரு லாங்குவேஜ் மறந்துருச்சு, வேதவசனம் மறந்துருச்சு, நியாயப்பிரமாணம் மறந்து போயிட்டு, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மறந்து போயிட்டு, எல்லா முற்பிதாக்கள் செய்ததான வழிபட்டதான தேவனையே மறந்து போன நேரத்துல ஒருவேளை இவர்கள் யுத்தத்தை பார்த்து அவங்க என்ன செய்திருவாங்க, சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி வந்தார். வனாந்தரத்தில் நீ நடந்தாலும் கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன தெரியுமா? பலவான் யாவரும் நான் பலவீனன் யாவரும் நான் பலவான் என்று கர்த்தரை குறித்து பாடுவானாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் நடக்கும் போல எப்படி தான் நடந்துட்டு இருப்பாங்க? நான் பலவீனன் அல்ல, நாம் பலவான். நான் பலவீனன் அல்ல, நாம் பலவான். நாம் பலவீனன் அல்ல, பலவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வஸ்திரம் பிரயாணத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம், அவர்கள் எத்தனை வஸ்திரம் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆர்வ கோளாறுல ஸ்தோத்திரம், ஒருவேளை நமக்கு வஸ்திரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம், வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா விசுவாசம் உள்ளவன் யாவரும் ஒரு வஸ்திரத்தை தான் எடுத்துட்டு இருக்கிறான், ஒரு பாதரட்சி தான் போட்டிருக்கிறான். அதை கண்ட கர்த்தர் ஒருவன் நிமித்தமாக அந்த சபைகளிலே ஒருத்தருக்கும் இனி அந்த வஸ்திரம் பழசாக கூடாது, பாதரட்சி கிழிந்து போக கூடாது அளவிற்கு கர்த்தர் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. நமது வாயிலுடைய வார்த்தை மீது கர்த்தர் மிகவும் கவனமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைக்கு மாறாக கர்த்தர் செய்யாதபடி கவனமுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய வார்த்தை அன்றி என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த லெவலுக்கு உங்களை அழைக்கிறார். You can control your family by your word, by the words of your mouth. உன் வாயின் வார்த்தைகளை கொண்டு உன் குடும்பத்தை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் காப்பதற்கும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பலவீனன் தான், ஆனா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே நான் பலவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அடிக்க வேண்டாம். சமீபத்தில் ஊர்லேக்காரர் சொல்றதை நான் பிரசங்கத்தை கேட்டேன். ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப அலட்டிக்காதீங்க. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நம்ம பாடணும் இல்லை, முழங்கால் நின்று உன் பாதைகளை நடந்தால், முழங்கால் படியிட்டு உம்மை பின்பற்றினால் போதும். சிம்பிள். கர்த்தருக்கு பயப்படுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, முழங்கால நில்லுங்க, எளிமை நின்று பேசுங்க. கர்த்தர் அதை நடப்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிம்பிள், வெரி சிம்பிள். நம்முடைய பலவீனெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். எல்லாரும் பலவீனன் தான், ஒருத்தன் பூரணம் ஆக முடியாது இந்த உலகத்துல. பலவீனன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய பலத்தை நம்பி பலவான் என்று சொல்வானாக. எவ்வளவு பெரிய சாங்ஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய கிஃப்ட்னு பாருங்க. உலகத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைக்கப்பட்ட பிரதான கிஃப்ட், வெகுமதி என்னன்னா, நம்மை பலவீனத்திலும் பலவானாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். The greatest gift
கேத்ரின் குல்மான் சொல்றாங்க, the greatest gift that anyone can get from God is Spirit of God. gift அது. gift யாராவது திரும்பி பெற மாட்டாங்க. gift கொடுக்கும்போது யாரும் அவங்களுடைய தகுதியை பார்க்க மாட்டாங்க. ஒரு நாளிலேயே சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்களாம் ஆஹா நான் பெரிய gift வாங்கினவன் அப்படின்னு சொல்ல முடியாது. அபிஷேகம் பெறாதவங்களாம் நான் ஒண்ணுமே இல்லவன் தகுதி இல்லாதவன் சொல்லவும் முடியாது. It's a gift. Irrespective of our qualification, அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய தகுதி மீறி கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு வேணா கொடுப்பார். குழந்தைக்கு கொடுக்கிறார், வாலிபர்களுக்கு கொடுக்கிறார், முதியவர்களுக்கு தருகிறார். ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய பலவீனத்தில் அவர்கள் பலவான் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மண்வெட்டிகள் எல்லாம் பட்டயமா மாத்துங்க. அறிவாள்கள் போட்டிருக்குது. ஆனா ஆங்கில வேதாகமத்தில் எப்படி டிரான்ஸ்லேஷன் சொன்னோம்னா ப்ரூனிங் ஹூக். ப்ரூனிங் ஹூக் அப்படின்னு சொன்னா திராட்சை கொடி இருக்கும் இல்லையா, திராட்சை கொடியை உயரத்தில் இருக்கிற அந்த கிளைகளை கத்தரிப்பதற்கு பயன்படுத்துகிறதான சின்ன கத்தி. ஊர்ல தொரட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. தொரட்டி, ப்ரூனிங் ஹூக், அறிவாள், மண்வெட்டி. யுத்தத்தை மறந்து விவசாயத்துக்கு வந்தாச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா விவசாயம் இருக்கிறவங்களாம் கூட்டு போய் யுத்தத்தை கொண்டு வச்சா என்ன ஆகும்? யுத்தம் ஜெயிக்குமா? ஜெயிக்காது. யுத்தத்துக்கு பழக்காத கை, எல்லாம் மறந்து போன கை, சூழ்நிலை மாறி போச்சு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, மண்வெட்டி கொத்திக்கிட்டு இருந்தவனை பார்த்து, நீ எலும்பு, நீ யுத்தத்துக்கு பட்டயத்தை எடுக்கணும். அறிவாள், ப்ரூனிங் ஹூக் வச்சிருக்கிறவன் திராட்சை தோட்டத்தில் போயிட்டு திராட்சை கொடியில் இருக்கிற சின்ன சின்ன கிளைகளை வெட்டிக்கிட்டு இருக்கிறவன போய் மனுஷன் தானே வெட்டுடா அப்படின்னு சொன்னா அவனால் வெட்ட முடியுமா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ அதை விட்டுட்டு நீங்க வா. உன்னுடைய இயலாமை, உங்களுடைய பலவீனம், உன்னுடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யுத்தத்திற்கே அறியாத எதிர்மறையான கீழ்த்தரமான பலவீனமான உன்னுடைய சூழ்நிலையில் இருக்கிற வாழ்க்கையில விட்டுட்டு நீ யுத்தத்திற்கு வரவேணும். இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஐயோ அது எங்களுக்கு முடியாதுன்னு சொன்னப்போ கர்த்தர் சொல்றாரு, பலவீன எவனோ யுத்தத்தை மறந்த யாவரும் இப்பொழுது பலவான் என்று சொல்வானாக, மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏசாயா 2:4 இந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஏசாயா 2:4 வாசிங்க. இந்த பாப்பா யோவேல நம்ம வாசித்தோம், நீங்க மண்வெட்டியெல்லாம் பட்டயமா மாத்துங்க, அறிவாள் எல்லாம் ஈட்டியா மாத்துங்க. இவங்க எப்போ மண்வெட்டியை கை பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அடிமைப்படுத்தப்படும் பொழுது பிசாசு என்ன செய்துட்டான்? சத்ருபான அவர்களை பட்டயம் பிடித்த ஜெயம் பிடித்த வீரர்களை எல்லாவற்றையும் மண்வெட்டியா மாற்றினான். ஈட்டிகளை அறிவால மாற்றினான். அந்த தாழ்மை உள்ள இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்க இனி புலம்ப வேண்டியது இல்லை. நீங்க யோவேல் 1-2 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தர் அவர்கள் மீது எப்படி இவர்கள் அவர்களுக்கு செய்த யாவற்றையும் அவர்களுக்கே திருப்புகிறார் என்று நம்மளுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னெல்லாம் இவர்களை சிறுமைப்படுத்தும்படி பண்ணாங்களோ அதுவே அவர்களுக்கு திரும்ப பெறும்படிக்கு, திரும்ப அவர்கள் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். அதற்கு கர்த்தருடைய ஜனங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பலவீனன் அல்ல பலவான் என்று சொல்வனோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல எல்லாருக்கும் கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறாரு, பலவீனமானுக்கும் சித்தம் வச்சிருக்கிறார். What is the purpose of the weak in the world? நான் சொல்லுவேன், பலவீனமானவனுக்கு தான் கர்த்தர் பலவானுக்கு இருக்கிற திட்டத்தை பார்க்கிலும் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சுகவீனமா இருக்கிறவனுக்கு தான் சுகமா இந்த பூமியில கொளுத்தவ மாதிரி, கொளுத்த கன்று மாதிரி, எருவ மாடி மாதிரி திரும்புவான். ஒரு நோக்கம் இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸ்தோத்திரம். நல்ல பணம் இருக்கும், ஆனா வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்காது. பதவி இருக்கும், பதவி வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது. செல்வாக்கு இருக்கும்,
அதை வைத்து அவனுக்கு ஒரு நன்மையும் அதனால காண முடியாது. அதை கொண்டு தேசத்துக்கு ஒரு நன்மையும் செய்ய தெரியாமல் இருப்பாங்க. ஆனா நீங்க பலவீனனாய் இருப்பீங்க, பலவீனனாய் படுக்கையில இருப்பீங்க, சுகவீனனாய் இந்த உலகத்தில் இருப்பீங்க. ஒருவரால் ஸ்தோத்திரம் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கையில் நீங்க இருப்பீங்க. ஆனாலும் அவர்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருந்து உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் மிக பெரியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா உங்க வாயிலிருந்து எது புறப்படுகிறதோ அதைத்தான் கர்த்தர் பூமியிலே நிறைவேற்றுகிறவரா. விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது நடக்க கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நடக்க கூடாது. இது நடந்தே தீரணும் அப்படின்னு சொன்னா நடந்தே தீரும்படிக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியை வச்சிருக்கிறார். ஆதாமுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார். ஆதாமுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார். வானம் பூமி வெளிச்சம் இதுக்கு தான் ஆண்டவர் பெயரிட்டார். மற்றது எல்லாத்துக்கும் ஆபிரகாம் என்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராக மாறினது. துக்கம், ஆமா துக்கம். துக்கம் நல்லது கெட்டதுன்னு யாரு சொன்னா? மரணம் 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 தீங்குன்னு யாரு சொன்னா? வியாதி வியாதி தீங்குன்னு யாரு சொன்னா? உலகம் சொன்னா உலகத்துக்கு தான் துக்கம். ஆனா நமக்கு அது ஜெயம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா வந்து நிறைய பேருக்கு தீங்கு, ஸ்தோத்திரம். ஆனா அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றினார். நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் சாட்சியாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொரோனா நாட்கள்ல சும்மா ஒரு பெட்டி கடை போட்டு இப்போ சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. யாரு சொன்னா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். கொரோனா தீங்குன்னா தீங்கு, அது எனக்கு தீங்கு இல்லை, அது எனக்கு நன்மையே. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் யாக்கோபு 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1 தாழ்ந்த சகோதரன் தன்னை உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, let the poor say I am rich. நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான். அடிப்படை தேவை சந்திக்கப்படும் இல்லையா? அடிப்படை தேவை கூட உனக்கு சந்திக்கப்படலையா? நீங்க சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நெருக்கப்படுற சூழ்நிலை வாழ்க்கை இருக்கிறதா? வசனம் சொல்லுகிறது. நீங்க என்ன சொல்லுங்க? கர்த்தர் உங்களை உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், பாடுங்கள், துதியுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காலையில உபவாசத்தோடு வாரீங்க? எத்தனை பேருக்கு தேவனுக்கு தியாகமா வாரீங்க? கொஞ்சம் வருமானத்திலும் ஆண்டவருக்கு காணிக்கையை எடுத்துட்டு நீங்க வாரீங்க. தியாகமாய் கர்த்தரை தேடுறீங்க. உங்க தாழ்மையில நீங்க கர்த்தரை எப்படி உயர்த்துகிறீங்க? நீங்க எப்படி கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ அப்படியே கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உயர்த்துவா. அல்லேலூயா. மனுஷரால கூடாததை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஆகையால் நம்முடைய நாவின் அறிக்கையில வார்த்தையில நம்ம ரொம்ப ஞானமாயிருந்து கர்த்தர் எப்படி சூழ்நிலை பத்தி பேச சொல்றாரோ நம்ம அப்படி பேசணும். ஸ்தோத்திரம். ஐயோ போச்சு 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 எல்லாம் போச்சு, இது நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையுமே கிடையாது. என்ன ஆச்சு? ஊர்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல ஒரே ஒரு மகள் அவர் மிலிட்ரியில எங்கேயோ வெளியில ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். நல்ல ஆவிக்குரிய குடும்பம், வாலிப பிள்ளை. திடீர்னு இறந்துட்டான். துக்க செய்தி போது அப்பா வர்ற வரைக்கும் பாடி வச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தகப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்சிச்சு. அடக்கத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பலவீனனும் கர்த்தருக்குள்ள பலவான் என்று சொல்லுகிறவனுடைய வாழ்க்கை.
ஒருவேளை நம்ம பாரம் குறைஞ்சிச்சு, அவருடைய சந்நிதினால் போயிட்டா, இன்னும் கொஞ்ச காலில் நம்ம அவளை போய் அங்கே போய் பார்ப்போம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த தைரியத்தில் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழணும். ஒரு சின்ன பலவீனம் வந்துடக்கூடாது. உடனே அழுது புலம்பி எனக்கு யார் இருக்கா, நமக்கெல்லாம் யார் இருக்கா, நமக்கெல்லாம் யார் இருக்கா. ஆனால் இங்கே மட்டும் பாட்டு பாடுறது, உண்மையே நான் நேசிப்பேன், உண்மை இல்லாமல் இப்படின்னு நல்லா பொய் சொல்கிறது, பொய் புழுவி தள்ளுறது. சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் படுத்துட்டா என் குடும்பத்தை யார் பாப்பா? நீங்கள் அப்படியே நல்லா பார்த்து தள்ளிட்டீங்க. நினப்பு, நம்மளை தவிர நான் குடும்பத்தை யாரும் நல்லா பார்க்க முடியாது. சிலர் குடும்பத்தில் சில சீக்கிரமாக எடுத்துடுறாரு. நிறைய விசுவாச குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க போன பிறகு தான் அவங்க நல்லாவே இருக்காங்க. அதுக்காக போகணும்னு சொல்லலை. நம்ம நினைக்கிறது நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துருவோம், எப்படியாவது பாஸ்டர் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேர பிள்ளைகளை பார்த்துட்டா. நீங்கள் இருந்து பார்க்கறத விட நீங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பிள்ளைகளை கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை போல பாதுகாப்பார். சமீபத்தில் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஒரு மின் கம்பத்து மேலே கூட்டு அமைச்சு திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு. கூட்டுக்குள்ளே குஞ்சு இருக்குது, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கூட்டுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற குஞ்சின் மத்தியில் ஒரு பறவை அப்படி உயிரோடு கருகி சாகிறதை ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறான். இந்த ஒரு பறவை ஒரு தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிற அறிவு இருக்கிறதோ அதை விட 1000 மடங்கு நீங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார். அதனால் பலவீனன் பலவான் என்று சொல்வானாக, சாகிறவன் பிழைப்பேன் என்று சொல்வானாக, விழுந்து போகிறவன் எழும்புவேன் என்று சொல்வானாக, தோற்று போனவன் நான் ஜெயிக்கிறவன் என்று சொல்வானாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாகும் 2:1 நாம் வாசித்தோம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஐயோ, வார்த்தை கேட்ட உடனே பயமாயிடுச்சா? இது ரெட் சிக்னல் தான். ரெட் சிக்னல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நில்லுன்னு அர்த்தம். நின்னா மதி. ஐயோ ரெட் சிக்னல் வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பாதி நின்று ஓடக்கூடாது. நிறைய பேருக்கு ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தை கேட்டோம்னா வயிற்ற கலக்குது, கைகாலெல்லாம் நடுங்குது, திருன்னு வருது. போட ஒரு 3 உபவாச ஜபத்தை போடுறது. பயந்தெல்லாம் போடாதீங்க, நார்மலாக இருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது, எச்சரிப்பு சத்தம் வந்துச்சு நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னோம்னா, புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது அப்படின்னு சென்னை பட்டணத்தில் சொன்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம்? சட்டி பானையில் எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் பரப்பி வைக்கும், கதவெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பூட்டி வைக்கும். அதுதானே செய்யணும். நிறைய பேருக்கு பயம், ஆபத்துக்கு பயப்படுக்க தேவையில்லை. ஆபத்து வரும், சிதறடிக்கிறவன் வருவான், துன்பப்படுத்தணும் வருவான், வேதனை உண்டாக்கணும் வருவான், குழப்பத்தை உண்டாக்கணும் வருவான், பிரிவினை உண்டாக்கணும் வருவான். அவன் வேலையாதான். அவன் உலகத்தின் அதிபதி. இந்த உலகம் பிசாசினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் தமது அரணை கொண்டு அவர் பாதுகாக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வலியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள். அறையை கட்டிக்கணும், சத்தியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிறைய வசனங்கள் படிக்கணும். வியாதி வந்த பிறகு நிறைய வியாதி சம்பந்தப்பட்ட வியாதி கர்த்தர் எப்படி குணமாக்குறார் அப்படி படிக்கணும். எவன் செத்தான், விழுந்து போனா, எப்படியெல்லாம் விழுந்து போனா அப்படிலாம் அப்படிலாம் படிக்கக்கூடாது. நிறைய வசனங்கள். நான் கொரோனால அஃபெக்ட் ஆனப்போ நான் கேம்பில் இருந்தேன். 2 வாரம் கிட்டத்தட்ட 2 வாரம் கேம்பில் இருந்தேன். அப்போ எனக்கு நிறைய நேரம் கிடைச்சிச்சு வசனம் படிக்கிறதுக்கும் பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும். ஒரு நல்ல ஒரு டைம் கிடைச்சிச்சு. கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதுபோல பலவீனம் வந்துச்சா அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் அதுக்கு சம்பந்தமான வசனங்களை எடுத்து உங்களை நீங்க என்ன செய்யணும்? பலப்படுத்திக்கணும்.
உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, அதிகரித்துக்கொள். கர்த்தர் நமக்கு இன்னும் பலனை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் இம்யூனிட்டி பவரை கொஞ்சம் புடிங்கி வருவாரு. காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிள், சிஸ்டத்தை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் காய்ச்சல். சில டாக்டர் சொல்லுவாங்க காய்ச்சல் வந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு காய்ச்சல் நல்லது தான்ப்பா, அந்த கெட்ட பாக்டீரியாலாம் போயிடும், நல்ல பாக்டீரியா கொஞ்சம் உங்களுக்குள்ள சரீரத்தை உருவாயிடும். இப்போமே டாக்டர் சொல்கிறாங்க 3 நாளைக்கு வெயிட் பண்ணி வச்சுட்டு வாங்க, உடனே தூக்கிட்டு வராதிங்க. நமக்கு காய்ச்சல் லைட்டாக சுட்டா கூட போதும், உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒரு 1000 ரூபா கொடுத்த பிறகு தான் அப்பாடா அப்படின்னு நமக்கு இருக்கு. வயிற்று வலியோ எது, நம்ம சிஸ்டத்தையே கர்த்தர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாருன்னா தானே தனக்குள்ளே சரியாக மடித்தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. குழந்தைகளுக்கெல்லாம் என்ன உண்டா அதெல்லாம் விடுங்க. நீங்கள் எல்லாரும் அம்மா வயிற்றில் இருந்தீங்களா இல்லையா? இருந்தீங்களா இல்லையா? இருந்தியா இல்லையா? இருந்த எல்லாரும் அம்மா வயிற்றில் இருந்தோம். எத்தனை முறை தலை வஞ்சி தெரியுமா, தலைவலி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை முறை காய்ச்சல் வந்து தெரியுமா? எத்தனை முறை கை வலிச்சிச்சு, பொசம் வலிச்சிச்சு தெரியுமா? ஆஸ்பத்திரி போனீங்களா? அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஆஸ்பத்திரி போனீங்களா? யாருமே போகல. நல்லா தானே இருந்தீங்க. நம்முடைய சிஸ்டமே கர்த்தர் அப்படித்தான் படிச்சிருக்கிறார். நம்ம சிஸ்டமே 1962 ஒரு அமெரிக்க சயின்டிஸ்ட் உன்னை கண்டுபிடிச்சி இந்த உலகத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஃபாஸ்டிங் 16 மணி நேரம் வயிற்றுக்குள்ள உணவோ தண்ணியோ ஒன்றும் போகாமல் இருட்டோம் அப்படின்னு சொன்னால் சரீரத்துக்கு தேவையான ஆகாரம் வயிற்றில் கிடைக்காததுனால சரீரம் என்ன செய்யணும்னு சொன்னால் சரீரத்தில் இருக்கிற மற்ற கெட்ட செல்கள் எல்லாத்தையும் என்ன செய்யும், அது சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட ஆரம்பித்த உடனே சரீரத்துக்குள்ள ஒரு ரீசெட் பட்டன் அமுத்தன மாதிரி சரீரம் வந்துடும் அப்படின்னு சொல்றார். ஃபாஸ்டிங் நம்ம வாழ்க்கையில் சரீரத்தை என்ன உண்டாக்கும் அப்படின்னா ரீசெட் பட்டன் உண்டாயிரும். அதனால பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி ரீசெட் பட்டன் போட்டு அமுத்தி விடுங்க, ஃபாஸ்டிங் இருக்க வைங்க. 5 வயசுலேருந்தே ஃபாஸ்டிங்கை கற்றுக் கொடுங்க. 5 வயசுலேருந்தே எப்படி உபவாசித்து தேவ சமூகத்தில் பல மணி நேரம் உட்கார்ந்து கற்றுக் கொடுங்க. அவன் சரீர வாழ்க்கை மட்டும் கிடையாது, ஆவிக்கிற வாழ்க்கை ரீசெட் ஆயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் ஆத்மாவை பிசாசு தொடும் பொழுது அவனுக்கு தெரியும் ரீசெட் பட்டன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உபவாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும். அதை கற்றுக் கொடுத்துட்டா போதும். எங்க அப்பா அம்மா எங்களுக்கெல்லாம் அது ஒன்றுதான் கற்றுக் கொடுத்தாங்க. அதை வச்சுதான் வண்டியே ஓடுது, இதுவரைக்கும் ஓடுது. இனியும் ஓடுறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவாராக. அதை சொல்லி கொடுத்துருங்க. ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலனை அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் பலவான் என்கிற வசனத்தை சொல்லுகிறதன் மூலமாக 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், நல்லா கவனிங்க, இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு பலவீனமான பாண்டம் என்று காண்பிக்கும் பொருட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமது வாழ்க்கையை ஒரு பலவீனமான சூழ்நிலையை அங்க சித்தரித்திருக்கிறார். ஒரு வல்லமையை எதில் வைப்பாங்க? ஆட்டோபாமை எதில் வைப்பாங்க? ஒரு கடினமான உலோகத்தில் செய்யப்பட்ட குடுவையில் தானே வைக்கணும். ஆனால் தேவனுடைய மகத்துவமான வல்லமையை ஒரு பலவீனன் என்கிற ஒருவரிடத்தில் கர்த்தர் வைத்து அவர் மகத்துவங்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். The power of supreme God in the weak person. இது எப்படி இருக்குது பாருங்க. இது நீங்க பார்க்குறீங்க? மகத்துவமுள்ள தேவனுடைய வல்லமையை
பலவீனனான உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நீங்க விசுவாசிங்க. பலவீனத்தை முன்னாடி வச்சு ஆராதிக்காதீங்க. முடியாததை கொண்டு நீங்க ஆராதிக்க. டு நாட் டிஸ்கஸ் ஆர் எதுவும் அதை குறித்து தியானம் பண்ணாதீங்க, அதை குறித்து பிரைஸ் பண்ணாதீங்க. சிலர் தன்னுடைய தப்பை பற்றியே சொல்லுவாங்க. நான் டக்குன்னு கெட்ட வார்த்தை பேசிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நான் டக்குன்னு போய் சொல்லிடுவேன், டப்புன்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவேன் 4 பேருக்கு முன்னாடி. பலவீனத்தை பிரைஸ் பண்ணக்கூடாது, அதை தூக்கி பிடிக்க கூடாது. பலவீனமான நமது வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான மகத்துவத்தை பிரஸ்தாபமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவியம் ஒரு ஆசீர்வாதமான ஜீவியம். we who have this spiritual treasure, வசனம் சொல்லுகிறது ஆவிக்குரிய பொக்கிஷம். ஆவிக்குரிய பொக்கிஷம், GNT என்கிற டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது ஆவிக்குரிய பொக்கிஷம். தேவ பலன் மண்பாண்டமான பலவீனமான நம்மிடத்தில் வைப்பது ஆவிக்குரிய பொக்கிஷம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வீட்டில் போய் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 4-10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பலவீனனுக்குள்ள கர்த்தர் பலம் மகத்துவமான வல்லமைகளை அவர் திட்டம் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது பொறுமையிலையும் உபத்திரவத்திலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் உபவாசங்களிலும் வரைக்கும் நீங்க பாருங்க 5 வசனம் வரைக்கும் அவங்க எவ்வளவு பலவீனனா இருந்திருப்பாங்க. ஆதி திருச்சபை he was so vulnerable to all attacks. போற வாரம் பேசிட்டு போறான். ஆதி திருச்சபையை பார்த்து கிரேக்கர்கள் ஞானம் உள்ளவர்களாம் பைத்தியக்காரங்கன்னு சொன்னாங்க. இவங்க பைத்தியக்காரங்க. ரோம ராஜ்யம் எதற்கு அவர்களை ஆதி திருச்சபையை துன்பப்படுத்துன்னு சொன்னோம்னா அவங்க மறைவாக குகைகளிலும் வீடுகளிலும் அவர்கள் கர்த்தரை ஆராதித்ததுனால இவர்கள் நல்லா கவனிங்க, இது சரித்திரம். இவர்கள் இம்மோராலிட்டியை பிராக்டிஸ் பண்றாங்க, தவறான உறவு வைத்துக் கொள்கிறார்கள் ஒருவருக்கொருவர். அதனால தான் ஒளிஞ்சு போய் அவங்க ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். ஒருத்தன் வந்திருக்கிறான் ஆராதனைக்கு திருவிருந்து பங்கு பெற்றுட்டு அப்பத்தையும் மாம்சம் என்னுடைய மாம்சத்தை புசி ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். இதை போய் ரோம ராஜ்யத்தில் போய் சொல்லிட்டான். அவங்க என்ன திங்கிறாங்க? அப்போ மாம்சத்தை திங்கிறாங்க, அப்போ ரத்தத்தை குடிக்கிறாங்க. உடனே என்ன பேச்சு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சிறு குழந்தைகளை கிறிஸ்தவர்கள் கொன்னு சரீரத்தை புசிச்சு ரத்தத்தை குடிக்கிறாங்க. இப்படி ஒரு பொருளை கிளப்பி கிறிஸ்தவர்களை அவங்க சிறைப்படுத்தாங்க. இது நிறைய கேவலமான விஷயம் நடந்துச்சு. அவங்க நிலைமையை யோசித்து பாருங்க. போறவங்க வாரவங்களாம் என்னெல்லாமோ பேசுறான். இப்போ கொஞ்சம் டீசன்சியா வந்திருக்குது மக்கள் எல்லாம் மொத்தமா சொல்றேன், கிராமமும் சேர்த்து. ஆனா பெந்தேகோஸ்தேக்காரங்க வந்தாங்கன்னா தாலியத்தான் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், என்னெல்லாமோ. நான் ஸ்கூல் டேஸ்ல பசங்களாம் என்னெல்லாமோ பேசுவாங்க, காதிலே வாங்க முடியாது அப்படிலாம் பேசுவாங்க. சின்ன பையன்லாம் பேசுவான். ஒன்றுக்கும் அவன் கொஞ்சம் கூட அவெல்லாம் பேசுவான். ஊழித்து வந்தா பாரு, எங்க ஊர் ஒரு பாஸ்ட் நல்ல ஜைஜாண்டிக் ஃபீல், இவ்வளோ வருஷம் இருப்பார், நல்ல உடம்பு. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு சொல்லி புலம்பிட்டு இருந்தார். எங்கள் ஊரில் ஒருத்தன் போன வாரத்தை நின்று கேட்குற கேள்வி முடியல. இதுவே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தான்னா துண்டை புழிஞ்ச மாதிரி புழிஞ்சு காய போட்டிருப்பேன். அவன் சொல்கிறாரு, என்னை பார்த்து பயந்தவன்லாம் இப்போ என்னை பார்த்து கேவலமாக பேசுகிறான் பாஸ்டர். வல்னரபிள், எல்லா தீங்குக்கும் ஏதுவான பலவீனமான பாண்டா, எல்லா பிரச்சனைக்கும் எல்லா போராட்டத்திற்கும் அவமானத்துக்கு பலவீனமான பாண்டோ.
யாராவது உங்களை அவமானம் சொன்ன திருப்பி பேசுறதுக்கு இந்த பரிசுத்த வேதம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. யாராவது உங்களுக்கு தீங்கு செஞ்சா திரும்பவும் உங்களுக்கு தீங்கு செய்வது, தீங்குக்கு தீங்கு நீங்க சரி கட்டுவதற்கு இந்த பரிசுத்த வேதாகவும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. யாராவது உங்களை குறித்ததான அவபேர் உண்டாக்கினால் அது இது சரி என்று நிரூபிக்கிறது கூட இந்த பரிசுத்த வேதம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதில்லை. நாங்கள் எவ்வளவாய் தியாகமாய் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு கூட உங்களுக்கு கால அவகாசம் கொடுப்பது இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வசனம் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியமான வாழ்க்கை என்னன்னா, நான் பலவீனனா இருந்தாலும் நான் பலவானா இருக்கிறேன் என்று இந்த பூமியில அறிக்கை பண்ணும்படிக்க. கேட்கறதுக்கு நாங்கள் நல்லதுதான் செய்கிறோம். இந்த பூமியில் நாங்கள் இருக்கிறது நல்லது. சபை இந்த பூமியில் இருப்பது ஆசீர்வாதம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்றது கூட வாய்ஸ் இல்லை, பலவீனம் தான். ஆனால் கர்த்தர் வருகிற நாளிலே இந்த சபை எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி, பலவான் என்பது என்று சொல்லி கர்த்தர் இந்த உலகத்துக்கு அறிவிப்பார். நீங்க அப்படி இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கீங்களா? எவ்வளவு நன்மை செஞ்சோம். உங்களுடைய நன்மை வெளியில் வரக்கூடாதபடிக்கு பேசுறதுக்கு கூட உனக்கு அனுமதி இல்லை என்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். கொட்டுறவன் பெருசா, எவ்வளோ கொட்டுனாலும் தாங்கிறவன் பெருசா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளவு கொட்டினாலும் நான் தாங்குவேங்கிறவன் தான் உயர்ந்தவன், அவன் தான் பலசாலி. எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு போகிறவன் தான் பலசாலி, அடிச்சுட்டே இருக்கிற பலசாலி இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை வாசிங்க. 13வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 13:4. 2 கொரிந்தியர் 13:4. ஏனெனில், நல்ல கவனிய வசனத்தை, அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் இன்று பிழைத்திருக்கிறார். பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் எவ்வளவு பலவீனத்தில் இருந்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் எவ்வளவு பலவீனத்தில் இருந்தார். ஒரு மனிதனும் தேற்ற முடியாத அளவுக்கு அவர் பலவீனப்பட்டிருந்தார். தேவதூதன் என்று தேற்றும் அளவிற்கு அவர் பலவீனப்பட்டிருந்தார். சிலுவையை சுமக்க கூடாதபடிக்கு அவர் பலவீனப்பட்டிருந்தார். வேதனை தாங்க கூடாதபடிக்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிட்டு கதறுகிற அளவிற்கு அவர் பலவீனப்பட்டிருந்தார். ஆனாலும் அவர் பலவீனன் அல்ல, அவர் பலவானாய் உயிர்த்தெழுந்தார். அருமையான தேவனுடைய சபையே, இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தமோ, சத்தியத்தின் நிமித்தமோ, உண்மையின் நிமித்தமோ, கர்த்தருக்காய் பயப்படுகிற பயத்தின் நிமித்தமோ நீங்கள் இன்றைக்கு பலவீனர்களாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாளிலே உங்களை பலவானாய் மாற்றுவார். ஆகையால் இன்றைக்கு நாம் சொல்லுவோம், நான் பலவீனன் அல்ல, பலவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிம்சோன் எவ்வளவு பலவீனமானவன் தெரியுமா? நியாயாதிபதிகள் 16:28 அவன் சொல்லுகிறான், என் ஒரு விசை, அந்த வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 18:28 16:28 சாரி. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, ஆ ம் ஆ ஆ நினைத்தருளும், பலப்படுத்தும். அதான் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க, பலப்படுத்தும். பெலிஸ்தர் கண்களை தான் பலவீனன். ஆனா அவனுக்குள்ள அவன் பெற்றிருக்கிறதான தேவனுடைய வல்லமை பலவீனன் அல்ல. ஒரு விஷயம் பலப்படுத்தும், அதனால பலவீனன். பாவத்தில் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? பாவத்தில் அடிக்கடி நீங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கீங்களா? கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்பட்டுறீங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, டக்குன்னு வந்துடுது. ஸ்தோத்திரம். இந்த பாவத்தில் இதோடு முடிச்சிடணும்னு நீங்கள் நினைப்பீங்க, முடியல. உடனே அதை நீங்கள் ஒத்துக்காதீங்க. ஆமாம், இது என்னால் முடியாது, நான் அப்படித்தான் அப்படின்னு ஒத்துக்காதீங்க.
சிந்தனையில ஒத்துக்காதீங்க, சின்ன முடிவுக்கு வராதீங்க. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தெரியுமா, ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையானதை என்னால் விருப்பப்பட்டது என்னால் செய்ய முடியல, என் வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த ஒரு 40-40s வரும்பொழுது தான் அநேக ஆண்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க, ஓகே இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆண்கள் பொதுவாக 40-45 வந்துருச்சுன்னா 40 வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது சாதிக்கணும், வயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக த்ரில்லிங்காக எதை குறித்தும் பயப்படாமல் நிறையா சோத்திரம் பயங்கரமான முடிவெல்லாம் எடுப்பாங்க. 40க்கு வந்த அப்புறம் ஸ்டெடிக்குள்ள வந்துடுவான். ஓகே இதுதான், அவ்வளோதான், இவ்வளோதான் என் முடிவு. சிம்சன் அப்படி வரல. ஆமா நான் விழுந்துட்டேன், ஆமா தேவபேல் என்னை விட்டு போயிடுச்சு, ஆமா நசரே விரதம் என்னை விட்டு போயிடுச்சு, ஆமா இதுதான் என் முடிவு, இனி என் வாழ்நாள் முழுதும் இந்த பெலிஸ்தருக்கு நான் ஒரு கலிகாட்டக்காரனாவே வாழ்ந்துவிட முடியவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். 60 வயசானாலும் இந்த வசனத்தை நீங்க கேட்கலாம், அவர் உங்க பிள்ளைகளுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு இன்னொரு பேர் வந்து வீப்பிங் ப்ராஃபெட். எரேமியா 23-29 சொல்லுகிறான். எரேமியா வந்து எப்போ புலம்பிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் என்னமோ தெரியல, எப்பா உன் புலம்பலுக்கு தனியாக ஒரு புஸ்தகத்தே வச்சிரும் சொல்லி வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அவ்வளவு புலம்புகிற தீர்க்கதரிசி, புலம்பிக்கிட்டே இருப்பான். கண்ணீர் தாரதாரையா போய்கிட்டு இருக்கும். உக்காந்த இடம் தண்ணி கண்ணீர், படுக்கிற இடம் கண்ணீர். ஆனாலும் அவனுடைய பலவீனத்தின ஒரு வார்த்தையை கர்த்தர் வாயில போடுறாரு. 23-29 என் வார்த்தை அக்கினியை போலவோ கம்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ. பலவீனான இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னுடைய வார்த்தையை பலவீனமா வைக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. சரீரம் தானே பலவீனம் இருக்கு, அவங்க வாயின் வார்த்தை பலவீனம் இல்லை, அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்படுங்க. சூழ்நிலை தானே பலவீனம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க வாயின் வார்த்தைகள் எல்லாம் பலவீனப்படல இல்லை, அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்படுங்க, கர்த்தரை துதியுங்க. படுத்த படுக்க இருந்து சரீரமே வற்றி போனாலும், எலும்பு குறுகி போனாலும், ஒன்றுமே இல்லாம போனாலும், உங்க வாயிலிருந்து சத்தம் வருகிற வரைக்கும் நீங்க ஜெயிக்கத்தான் செய்வீர்கள். ஏனென்றால் கர்த்தர் தமது பிள்ளையுடைய வாயின் வார்த்தைகளை அக்கினியை போலவும், அவருடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கண்மலைகளை நொறுக்குகிற சம்மட்டியை போலவும் மாற்றுகிற வல்லமை உள்ள வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தைரியமா சொல்லுங்க, நான் பலவீனன், தோற்றவன், எல்லாத்தையும் பிடிட்டு போயிருப்பான். ஆனாலும் தைரியம் இருந்தா அவங்க முன்னாடி சொல்லுங்க. தைரியம் இல்லையா, உங்க ஜெப அறைக்குள்ள சொல்லுங்க, நான் தோற்றவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் போயிச்சா? எல்லாம் போட்டோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லாம் கொண்டு போ, எக்ஸ்ட்ரா வேணாலும் எடுத்துட்டு போ, அங்கேயும் விட்டு போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. வஸ்திரம் கேட்டால் அங்கேயும் கொடு, எல்லாத்தையும் கொடு. ஏன்னா அப்படின்னா தான் ரிட்டர்ன்ஸ் வரும். பிரைஸ் தி லார்ட். ரிட்டர்ன்ஸ் வரும், ரிட்டர்ன்ஸ் வரும். எவ்ரி டைம் ஐ சாக்ரிஃபைஸ் மை காட். நான் தேவனுக்காக நான் செய்கிற எல்லாத்தையும் சொல்லும் போதெல்லாம், தியாகம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ரிட்டர்ன்ஸை மறந்துடாதுருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காய் நீ செய்கிற எல்லா தியாகத்துக்கும் ரிட்டர்ன்ஸ் உண்டு. பலவீனன் நீ இன்றைக்கு பலவீனன், ஆனால் ஒரு நாள் நீ பலவான் என்று கர்த்தர் உன்னை குறித்து பேசுகிற ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை குறித்து நீங்க அறிக்கை பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வரப்போகிற நாட்கள் வைத்திருக்க மேன்மை குறித்து நாம் பலவீனன் அல்ல பலவான் என்று சொல். பேதுரு சொல்றான் 26 மத்தேயு 26:35 நான் மரித்தாலும் நான் என்ன செய்வேன்? அந்த வசனத்தை வாசிங்களேன். பேதுரு மத்தேயு 26:35. பேதுரு நல்லா கவனிங்க, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதானாலும்
உம்மை மறுதலிக்க மாட்டேன். இவன் எவ்வளவு பலவீனமானவன் சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனா அவனுடைய அறிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? நான் கிறிஸ்துவை மறுதலிக்கவே மாட்டேன். மறுதலிச்சான். ஆனா அவனுடைய மறுதலிப்பு அவனை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கவில்லையே. ஏனென்றால் இவன் செய்ததான அறிக்கை. இயேசுவோட சொல்றான், நான் மறுதலிக்க மாட்டேன். அவரே இல்லப்பா நீ மறுதலிப்பா, நீ அவ்வளோ பலவீனமானவன், எனக்கு ஏதாவது தீங்குனா என்னை விட்டு ஓடி போயிடுவ, எனக்கு தெரியாது நீ சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான், இல்ல 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 நான் மறுதலிக்க மாட்டேன், மறிக்கவே இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன். இவனுடைய வாக்கு தான், இவனுடைய சத்தம் தான், இவனுடைய வைராக்கியம் தான். அவன் 3 மறுதலித்தாலும் கர்த்தர் கூப்பிட்டு சொல்லாரு, கமா பீட்டர், என் ஆடுகளை நீயே மேய்ப்பாயாக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு பலவீனப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் பலவான். பிரைஸ் தி லார்ட். சுகவீனமா இருக்கிறவங்களும் சொல்லுங்க, நான் சுகவீனன் அல்ல, சுகமா இருக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா சொல்லுகிறான் 14:11 யோசுவா சொல்லுகிறான், யோசுவாவினுடைய அறிக்கை ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். யோசுவா சொல்லுகிறான் 14:11. யாரா சத்தமா வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பல எந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. பேலன் இப்பொழுதும் இருக்கிறது. எப்போன்னு சொல்கிறான்? வயசான பிறகு எல்லாரும் சபை மக்களும் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, முடியாது, களைப்பு, கொஞ்சம் அமைதியாரு, உனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் பலவீனன் அல்ல, நான் பலவா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் வார்த்தை, காலேப்பினுடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. அவன் ஒரு ஸ்பையா போறான், வந்து வார்த்தையெல்லாம் பாருங்க. ஊரே நெகட்டிவா சொன்னாலும் அவன் வாயில கர்த்தர் அவனுக்கு பாசிட்டிவாகவே வைத்தார். அவன் சொல்றான் 13 என்னாகுமா 13:30 நாம அதை சுதந்திரித்துக் கொள்வோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை, எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எளிதாய் ஜெயிக்க வேண்டியதற்கு உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலம் போதும். எளிதாய் இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச பலன் போதும். ஏனென்றால் நீங்கள் பலவீனத்திலும் நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நமக்குள்ளே பராக்கிரமசாலியாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம அவர் எழுந்துன்னு இருப்போமா? ரிமானாமா ஷரபரிக ரதினமா நிமோனோ கோரோ தினமே கிரி கிதிரித்திரு தினமே ஷெக்கிரி தினமா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரமா ஷரகதரதினமா. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் பலவானாய் மாற்ற போகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்பிடிக்கிற உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது கர்த்தர் எல்லா பலவீனத்தையும் பலவானாய் மாற்ற போகிறார். உறவுகளில் நீங்கள் பலவீனம் இருக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த ஒரு வாய்ஸுமே இல்லை, எந்த ஒரு ஸ்தானமுமே இல்லை என்று இருக்கிறீர்களா? கர்த்தாவே இந்த வேலையில என்னை பலப்படுத்தோ எல்லாம் கேட்குறீங்களா? பெரிய ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வாய்களத்திலிருந்து ஜெபம் பண்ணலாமா? ரிமனமா ஷரதினமா. Let the strength of God be manifested among us. தேவ பலன் நம் மத்தியிலே இந்த வேளையிலே வெளிப்படுத்தோம். தேவ பலன் இந்த நாளிலே நம் மத்தியிலே வெளிப்படட்டும். இதோ ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள்ல பாவ சோதனையில் இருக்கிறவர்களுக்கு தேவ பலன் இப்பொழுது வெளிப்படட்டும். முதியவர்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்கள் மத்தியில் இப்பொழுது தேவனுடைய பலன் வெளிப்படுவதாக. சபையில் எந்தெந்த ஊழியங்கள் பின்தங்கி இருக்கிறதோ அந்தந்த எல்லைகளில் எப்பொழுது தேவ பலன் வெளிப்படுவதாக. குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், இந்த வேளையிலே தேவ பலன் வெளிப்படுவதாக. நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை யாவற்றின் மீதும் இப்பொழுது தேவ பலன் வெளிப்படுவதாக. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு புதிய பலன் உங்களை தாங்கட்டும், ஒரு புதிய பலன் உங்களை நடத்தட்டும்.
நிமிருகிறது நிமினும்புரோ இயேசுவே. ஜெபிக்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம் வசனத்தின்படி ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னுடைய பலவீனத்திலே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய இயலாமையிலே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட அறிக்கை பண்ணவோ. ஆமென். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து. கரங்களை வாங்கி தட்டி வல்லமையின் ஆவியானவர் அவர். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ராமநாது. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் ஒளி அடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் ஒளி வீசுவே. உப்பாக பரவிடுவே, எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே, எப்போதும் சுவை தருவே. கரங்களை தட்டி வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஆமனெதிரே. ஓ நமராகதராஜரே. சத்தமாய் வல்லமையின் பொல்லாத சாத்தானே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினாலே. ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவி. ஆமென். ஓ பொல்லாத கர்த்தர் கொடுத்த வல்லமைக்காய் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர்களை நீ செலுத்துவோம். இனி ஒரு போதும் பலவீனன் என்று சொல்லாதபடிக்கு பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. பரலோக பிதாவே, எவ்வளவாய் நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து மண்பாண்டமான இந்த சரீரத்தில் மகத்துவமுள்ள வல்லமையாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு தந்தரலி முடியாதவைகளை நாங்கள் பூமியில நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தினீர், சோதனைகளை ஜெயிக்க பண்ணினீர், போராட்டங்களை நிலைநிற்க பண்ணினீர்.
ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக பலவீனமான சூழ்நிலைகளில் புது பிள்ளைகள் எப்போதெல்லாம் அம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் உம்முடைய வசனத்தின்படி அவர்களை தேற்றி ஆற்றி ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் சகலத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றும்படி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமான சூழ்நிலையில் சகல ஆரோக்கியத்தோடு கிரிகளை நடப்பிக்கத்தக்கதான புதிய பலத்தினை இடைக்கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவமானத்தின் மத்தியிலும் ஒரு மகிமையை காணும்படிக்கு தேவ கரை இறங்கி ஆசீர்வதிக்கும்படி பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார நாட்கள் முழுவதும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கிருபையினாலும் உடைய வசனத்தினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து உடைய சித்தத்தை நிறைவேற்றி தாருங்க. தாழ்த்துகிற தொடர்ந்து வல்லெடுத்து மேசுங்கிற வல்லமை நாமது ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்வைக்கவும் நம்மளோட கூட இப்போது இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.